வாங்க மதுரை சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். ஒரு வடைச்சட்டியை வச்சு 100 கிராம் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். வதங்கிருச்சு. கோழிக்கறி 1 கிலோ நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்து வதக்குறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். அதில் ஒரு 5 ஸ்பூன் போடுறோம். எல்லா பக்கமும் சேர்றாப்புல நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். நல்லா கிண்டியாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும். 1/4 மணி நேரம் கழித்து நல்லா வெந்திருக்கு. இதில் புதினா சீரகம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சி அதையும் ஊற்றிருக்கேன். அதில் 2 கைப்பிடி புதினா போட்டால் போதும். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். எல்லா பக்கமும் நல்லா சேர்றாப்பில் கிண்டி விட்டுக்குருவோம். குட்டி கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். எல்லா பக்கமும் சேர்ந்துருக்கு. நல்லா 3 தக்காளி பழம் அதில் நல்லா நேராக கீறி போட்டிருக்கேன். இப்படி போடுங்க, நல்லா இருக்கும். நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். மதுரை சிக்கன் கிரேவி ரெடி.